அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ் இலக்கிய வரலாறு. இலக்கியம் இலக்கு பிளஸ் இயம். இலக்கு என்றால் குறிக்கோள், இயம் என்றால் எடுத்துரைத்தல். ஒரு குறிக்கோளுடன் வாழ்ந்த மக்களது வாழ்வியலை எடுத்துரைப்பது இலக்கியம். மனிதனுக்கு வரலாறு இருப்பது போல மொழிக்கும் வரலாறு உண்டு. அதனை எடுத்துரைப்பதுதான் இலக்கியங்கள். இலக்கியங்களை 4 காலமாக பகுப்பர். சங்ககாலம், சங்கம் அருவிய காலம், இடைக்காலம், இக்காலம். இந்த இடைக்காலத்தில் 2 வகையாக பிரிப்பர். பக்தி இலக்கிய காலம், சிற்றிலக்கிய காலம். சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்றும், 11 மேற்கணக்கு நூல்கள் என்றும், பண்டைய இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பாட்டும் தொகையும் என அமைந்த 10 பாட்டும் 8 தொகையுமான 18 நூல்களை சங்க இலக்கியம் என்று வரையறுப்பர். 8 தொகை நூல்கள். தொகை என்றால் தொகுக்கப்பட்ட நூல்களாக அமைவதால் இதை தொகை நூல்கள் என்று அழைப்பர். நற்றிணை 400, குறுந்தொகை 400, அகநானூறு என்று 400 பாடல்களின் தொகுப்பாக இந்நூல்கள் வெளிவந்ததால் இவை தொகை நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் என இத்திரத்தின் 8 தொகை என்று வெண்பா பாட்டியல் குறிப்பிடுவது போல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு என்று 8 நூல்கள் 8 தொகை நூல்களாக அமைகின்றன. இதில் 5 நூல்கள் அகநூல்களாகவும் 2 நூல்கள் புறநூல்களாகவும் 1 நூல் அகம்புறமும் சார்ந்த நூலாக அமைகின்றன. உதாரணமாக நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு எனும் 5 நூல்கள் அகநூல்களாகவும், புறநானூறு 10 புறநூல்களாகவும், பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூலாகவும் அமைகின்றன. இதில் நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. இதனை தொகுத்தவர் யாரென தெரியாது. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாரென தெரியாது. 400 பாடல்களை கொண்டது. அடிவரையர்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. ஐங்குறுநூறு 500 பாடல்களை கொண்டது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிரார். தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரன் சேரல் இரும்பறை. அகநானூறு 400 பாடல்களை கொண்டது. 13 அடி சிற்றலை 31 அடி பேரலையும் கொண்டது. தொகுத்தவர் ஒருத்தர செம்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. 11 அடி சிற்றலையும் 80 அடி பேரலையும் கொண்டது. தொகுத்தவர் நல்ல துவனார். தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. புறநானூறு புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. 4 அடி சிற்றலையும் 40 அடி பேரலையும் கொண்டது. தொகுத்தவர் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. 10 சேர மன்னர்களை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. மன்னனுக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களை கொண்டது. 8 அடி சிற்றலையும் 57 அடி பேரலையும் கொண்டது. தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. பரிபாடல் 70 பாடல்களை கொண்டது. 25 அடி சிற்றலையும் 400 அடி பேரலையும் கொண்டது. 10 பாட்டு பாடல் வரிகளால் அடிகளால் பெயர் பெற்றதால் இவை 10 பாட்டு என அழைக்கப்படுகிறது. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா தடும் பட்டு என்று பழம்பாடல் 10 பாடல்களை வகைப்படுத்துகின்றன. 10 பாடலில் செம்பாதி ஆற்றுப்படை நூல்கள், அதாவது 5 பாடல்கள் ஆற்றுப்படை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படு கடாம். அடுத்த 5 குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி. இதில் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் நக்கீரர், பாட்டுடை தலைவன் முருகன், பாடல் அடிகள் 317. பொருணராற்றுப்படை பாடியவர் முடத்தாம கண்ணியர், பாட்டுடை தலைவன் கரிகாலன், பாடல் அடிகள் 248. சிறுபானாற்றுப்படை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார், நல்லியகோடன் அரசன், அடிகள் 269. சிறுபானாற்றுப்படை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பாட்டுடை தலைவன் இளந்திரையன், பாடல் அடிகள் 500. மலைப்படு கடாம் அல்லது கூத்தராற்றுப்படை ஆசிரியர் பெரும் கௌசிகனார், பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன்,
அடிகள் 583. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் 261 அடிகள். முல்லைப்பாட்டு நப்பூதனார் 103 அடிகள். நெடுநல்வாடை நக்கீரர் 188 அடிகள். பட்டினப்பாலை கடலூர் உருத்திரங்கண்ணனார் 301 அடிகள். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் 782 அடிகள். இதில் அடிவரையறையில் மிகவும் சிறியது முல்லைப்பாட்டு, மிகவும் பெரியது மதுரை காஞ்சி. சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பர். 18 நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள், 6 நூல்கள் அகநூல்கள், 1 நூல் புறநூல். நீதி நூல்கள்: திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர், நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர், நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார், இன்னா 40 ஆசிரியர் கபிலர், இனியவை 40 ஆசிரியர் பூதம் சேதனார். ஏழாதியும் திணைமாலை 150 இயற்றியவர் கணித மேதாவியார், கார் 40 கண்ணம் கூத்தனார், ஐந்தினை 50 மாறன் பொறையனார், ஐந்தினை 70 மூவாதி, திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேத்தனார், களவழி 40 ஆசிரியர் பொய்கையார், கைநிலை புள்ளங்காடனார் என இவ்வாறாக 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. சமணம், பௌத்தம், சைவம், வைணவ சமயங்கள் தலைத்தோங்கிய காலத்தினை பக்தி இலக்கிய காலம் என்பர். சமண மதத்தின் கடவுள் அருகதேவன். நூல்கள் உதாரணமாக ஐஞ்சிறு காப்பியங்களான உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சுளாமணி, நீலகேசி சமண நூல்கள். அதேபோல் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி சமண நூல். பௌத்த நூல்களாக குண்டலகேசி, மணிமேகலை குறிப்பிடலாம். பௌத்த நூலின் கடவுள் புத்தர், சைவ சமயத்தின் கடவுள் சிவபெருமான், வைணவ சமயத்தின் கடவுள் விஷ்ணு. சைவ சமயத்தின் நூலாக 63 நாயன்மார்கள் இயற்றிய 12 திருமுறைகளை குறிப்பிடலாம். இதில் முதல் 3 திருமுறைகள் அல்லது தேவாரத்தினை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 தேவாரம் அல்லது 4, 5, 6 திருமுறைகளை இயற்றியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை அல்லது தேவாரம் சுந்தரர். முதல் 7 திருமுறைகளை தேவாரமாக குறிப்பிடுவர். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் இயற்றியது. 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர் முதல் 9 பேர் பாடிய தொகுப்பு நூல். 10ஆம் திருமுறை திருமூலர் இயற்றிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் முதல் 12 பேர் பாடிய நூல்களின் தொகுப்பு. 12ஆம் திருமுறை சேக்கிழாரின் பெரிய புராணம். 12 திருமுறை நூல்களினை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. சைவ அடியார்களை நாயன்மார்கள் என்றும் வைணவ அடியார்களை ஆழ்வார் என்றும் அழைப்பர். வைணவ இலக்கியமாக 4000 திவ்ய பிரபந்தம் அமைகின்றன. இதனை இயற்றியவர்கள் 12 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியும், பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியும், பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியும் முதல் 3 ஆழ்வார்கள் என இவர்களை அழைப்பர். திருமழிசை ஆழ்வார் 4ஆம் திருவந்தாதி அல்லது நான்முகன் திருவந்தாதி இயற்றினார். அதேபோல் நம்மாழ்வார் இயற்றியது பெரிய திருவந்தாதி என அழைக்கப்படுகிறது. அதேபோல் மதுரகவி ஆழ்வார் கனிநுண் சிறுதாம்புனை இயற்றினார். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் பெருமாள் திருமொழி. பெரியாழ்வார் இயற்றிய நூல் திருப்பல்லாண்டு. ஆண்டாள் இயற்றிய நூல் திருப்பாவை நாச்சியார் திருமொழி. தொண்டரடி பொடி ஆழ்வார் இயற்றிய நூல் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி. திருமங்கை ஆழ்வார் இயற்றிய நூல் பெரிய திருமடல் சிறிய திருமடல். திருப்பான் ஆழ்வார் இயற்றியது அமலநாதிபிரான். இவ்வாறு இந்த 12 ஆழ்வார்களும் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தத்தினை தொகுத்தவர் நாதமுனிகள். அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிப் பொருட்களை நிறைவாக கொண்டதனை பெருங்காப்பியம் என்றும், அதில் 1 or 2 குறைவாக இருந்தால் அதனை சிறுகாப்பியம் என்றும், அதில் 1 அல்லது 2 மட்டுமே குறித்து வருவதனை சிற்றிலக்கியம் என்றும் அழைப்பர். சிற்றிலக்கியங்கள் 96 வகை எனப்படும்.
பிரபந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிரபந்தங்கள் என்றால் நன்கு கட்டப்பட்டவை என்று பொருள். இவ்வாறு 96 வகைகளில் நமக்கு பரிச்சயமாக அமைந்த நூல்களாக உலா, அந்தாதி, குறவஞ்சி, பல்லு, தூது முதலிய இலக்கியங்களை குறிப்பிடலாம். இதில் உலா இலக்கியத்தில் மூவர் உலாவிற்கு உரியவர் ஒட்டக்கூத்தர். மூவர் உலா அந்தாதிக்கு சிறப்பு பெற்றவர் என்றும் இவரை ஒட்டக்கூத்தரை அழைப்பர். குறவஞ்சி, குற்றால குறவஞ்சி திரிபுட ராசப்பர் இயற்றியது. இதனை குறவஞ்சியின் முதல் நூலாக அழைத்திடுவர். இதேபோல் பரணி இலக்கியத்தின் முதல் நூலாக கலிங்கத்து பரணி குறிப்பிடப்படுகிறது. இதன் ஆசிரியர் ஜெயின் கொண்டனார். பள்ளு, முக்கூடர் பள்ளு என்று அழைக்கப்படுகின்ற சிறந்த நூல். இது நகைச்சுவை கலந்த நூலாகவும் குறிப்பிடப்படுகிறது. கலம்பகம், களம் பிளஸ் பகம், கலம்பகம் என்பர். களம் என்றால் 12, பகம் என்றால் 6 = 18. 18 உறுப்புகளை கொண்டது களம்பகம். இந்த களம்பகத்தில் நந்தி களம்பகம் முதல் நூலாக கொள்ளப்படுகின்றன. அதேபோல் தூது நூல்களின் முதல் நூலாக தமிழ் வீடு தூது அமைகின்றது. இதேபோல் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முதல் நூலாக மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் குமாரகுருபர் இயற்றிய நூல் சிறப்பாக பேசப்படுகின்றது. தற்காலத்தில் தோன்றிய அத்துணை இலக்கியங்களையும் இக்கால இலக்கியங்கள் என்று அழைப்பர். மரபு கவிதை, புது கவிதை, சிறுகதை, நாவல், அதேபோல் ஹைக்கூ கவிதை, குக்கு கவிதை, சென்றி கவிதை, உரைநடை இலக்கியங்கள் என்று இக்காலத்தில் தோன்றிய அத்தனை இலக்கியங்களையும் குறிப்பிடலாம். உதாரணமாக மரபு கவிதை, புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார். அதே போல தமிழ்நாட்டின் சிறுகதை எழுத்தாளரில் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். முதல் புதினமாக மாயிரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பிரதாப முதலியார் சரித்திரத்தை குறிப்பிடலாம். இவ்வாறாக சங்ககாலம் முதல் இக்காலம் வரை நீண்டதொரு இலக்கிய வடிவத்தினை கொண்டது தமிழ் இலக்கிய வரலாறு. இதில் 3 பெரும் அரசர்களான சேர சோழ பாண்டியர் காலத்தில் தோன்றிய இலக்கியம் சங்க இலக்கியம். இதனை 11 மேற்கணக்கு நூல் என்று அழைத்திடுவர். அதேபோல் சங்க காலத்திற்கு பிறகு சங்க மறிவு காலத்தில் தோன்றிய நூல்களை 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைத்திடுவர். அதன் பிறகு களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் பெரும்பகுதியான நூல்கள் தோன்றவில்லை. முத்தொள்ளாயிரம் எனும் தொகுப்பு இக்காலத்தில் தோன்றியது. அதேபோல் நீண்டதொரு பயணத்தில் பல்லவர்கள் ஆட்சியெடுப்பில் பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. இதனை இடைக்காலம் என்று அழைத்திடுவர். பக்தி இலக்கியமும் சிற்றிலக்கியமும் இணைந்த ஒரு காலத்தினை இடைக்காலம் என்று அழைத்திடுவர். அதன் பிறகு 18, 19 நூற்றாண்டு முதல் தற்காலம் வரை அமைந்த ஒரு இலக்கிய வரலாற்றினை இக்கால இலக்கியம் என்று அழைத்திடுவர். ஒவ்வொரு மாணவனும் இந்த இலக்கிய வரலாற்றினை படித்திடுவது மிகவும் அவசியமாகும். அரசு தேர்வுகளிலும் முதன்மை பாடமாக இந்த இலக்கிய வரலாறு அமைகிறது. இதனது சிறிய தொகுதி இப்பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நன்றி.